சாமி, இப்பதான் எனக்கு நிம்மதி. குறிப்பிட்ட நேரத்தில் நான் கொடுத்துட்டேன். இனிமே உங்க பொறுப்பு. எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாம் வந்துருச்சு. அப்பா, எங்க போன வருஷம் மாதிரி கேள்வித்தாள்கள் எல்லாம் வெளியாயிடுமோ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இங்க பாருங்க, இதுல இருக்கிற கேள்வித்தாள்கள் எல்லாம் பிரிச்சு நாளைக்கே நமது கிளப்பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் உடனே அனுப்பிச்சிடணும். சரிங்க. சாபாஷ், சரியான வேலை செய்தாய் ராஜு. அந்த செல்வம் சாமியாரின் பின்னாலேயே சுத்திக் கொண்டு தெரியட்டும். பாவம் சாமியார். ராஜு, செல்வம் குழப்பமடைந்து திரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக இன்னும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டே இரு. இந்தா, வழக்கம் போல் இந்த பெட்டியை எடுத்துக் கொண்டு போய் கொடுத்து விட்டு வா. ஓகே பாஸ். ராஜு, என்ன இன்னும் காணமே? எங்க பண்றானுக்கு இவனு? என்னையா பொட்டியை கையில வச்சுக்கிட்டு திருட்டு முடி முடிச்சுக்கிட்டு இருக்கு? பெட்டியில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல சார், கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஏ கமலா, கண்ணு தெரியல, முதல்ல இந்த பெட்டி வச்சுக்க. பொட்டி நிறைய பணம்டா. என்ன பண்றது? பாடா, என் பேர்ல பேங்க்ல கட்டுவோம். என் பேர்ல கட்டலாம்டா. என் பேர்ல கட்டலாம்டா. உன் பேர்ல எடுக்க மாட்டான். சரிடா, 2 பேர் பேர்லயும் கட்டலாம்டா. நான் தான் கிழிப்பேன் செக்கு, நான் தான் போடுவேன் கையெழுத்து, நான் தான் வாங்குவேன் பணத்தை, நான் தான் செலவழிப்பேன். 2 பேரும் செலவழிக்கலாம்டா. பாடா, பேங்க்ல போய் கட்டுவோம். ஏன்டா அந்த பக்கம் போறேன்? குடுத்துட்டு போனவனே இந்த பக்கம் போறான். பின்னாலே போனா பிடிக்க மாட்டான். இந்த பக்கம் போலாம். பணக்கார மாதிரி நடக்காது, ஏழை மாதிரியே நட. வெடி திடீர்னு போகுது. Good. சாயந்தரம் டிஃபன் இட்லி தானே? என்னடா ஓடுறாரு? கையில துப்பாக்கி இருந்தா ஓட மாட்டாரா? என் கையில எங்கட துப்பாக்கி? துப்பாக்கி கையில நான் இருக்கிறேன். விரல்ல மாட்டிட்டு எடுக்க முடியாம தவிக்கிறேன். என்னடா மடக்கியா வச்சிருக்கேன்டா, நிமித்தவே அதான் எடுக்க முடியல உன்னால. போட, இப்படியா பேங்க்ல துப்பாக்கியை காமிச்சு கலெக்டா பண்றது? சும்மாடா, எனக்கு எங்கடா சுட தெரியும்? நிஜமாவே சுட்டாலும் படாதுடா, குறியே இல்ல எனக்கு. அவங்களா பார்த்து பயந்து ஒண்ணா நான் என்னடா பண்ணுவேன்? இந்த பணத்தை இப்ப என்னடா செய்யறது? என்ன செய்யறது? உரா பட்டியங்க. சார், இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, பணம் இருந்தா மாத்திரம் பத்தாது சார், கட்டி காக்க தெரியணும். ரோட்ல இருக்கிறவங்க நான் குடுத்துட்டு போறது. சார் போயிட்டானா? போய்கிட்டே இருக்கான். என்றானா? நான் பொட்டியை திறக்கலடா. கையில இப்ப 100 ரூபாய் இருக்கு, முதல்ல எடுக்கல. 100 ரூபாய் எங்க இருக்கு, செலவழிக்கலாம். செலவு பண்ணக்கூடாது, பிரேம் போட்டு வச்சுக்கலாம். பாத்தியா என்ன பண்ண போறோம் தெரியுமா? இதுல கொண்டு போ.
எப்படியாவது கெட்டியா போயிடா. ஏன் ரோட்டு வந்து இது வந்து கீழே இல்ல மேல எங்களுக்கு வேணாம். நடக்க நமக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இல்ல போடுறா. நடடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் நீ? யார் நீங்க? நண்பர்கள் இல்லடா. நான் எப்படா இல்லன்னு ஏத்தாப்புல கோயில. என்னது? பிள்ளையார் கோயில. ஆமா, தூரத்துக்கு உடைச்சா நிக்க மாட்டான், வந்துருவான். என்ன சொல்ற? அவன் குடும்பமே பொறிக்குங்க, தேங்காய் பொறிக்கு. ஏண்டா உன்ன? உன் பேர் என்ன? கே ராமு. தப்பா சொல்றான், சி கே ராமு. ஏண்டா முதல்லயே சீக்கிய ராமன் உன் பேரை சொல்ல? சீனா ஜெயூர். அது வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு, இப்ப ஊரே இல்ல சார், அதனாலதான் சொல்லல. நீங்க யாரு? நாங்கள் அனாதைகள். உங்க அப்பா அம்மா? அவர்களும் அனாதைகள். பாவமா. எங்க வேலை செய்றீங்க? நாங்க வந்து இந்த இவரு இல்ல சார், பிரச்சாரம் வேண்டாம். எங்களுக்கு யார் சார் வேலை தர்றாங்க? உண்மையை சொல்லு, இல்ல உள்ள தள்ளிடுவேன். நோட்டு எங்க கிடைச்சு? ரோட்ல கிடைச்சு. இந்த நோட்டு தானே. வைத்தியங்க. இதுக்கு வைத்தியமே இல்லைன்னு சொல்லலடா. போலாம். 605. ஏன் வந்த? நாட் 5. கொஞ்சம் மேல ஒரு கண்ணு. செல்வத்தின் கையில் சிக்கியிருக்கும் குறிப்புகளில் தான் நமது ரகசியம் முழுவதும் அடங்கி இருக்கிறது. அவைகளை அவன் போலீசில் ஒப்படைப்பதற்கு முன்னால் அவனையோ அவனது பிணத்தையோ உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். சொல்லாதே, செய். தங்கா பாத்தியா சமுத்திரத்தை? நல்லாதான் இருக்குதா? சரி, நான் அங்கேயே பாத்துட்டு இருக்கேன். சாயங்காலம் சினிமாவுக்கு போவோம். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் 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 தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சுண்டல் அட 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 சுண்டல் 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 கிண்டல் பண்றீங்களே? கூட்டம் அங்க இருக்கு, அந்த சுண்டல் விழுங்குறா. சுண்டல் 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 பட்டாணி சுண்டல் பட்டாணி சுண்டல். உயிரை வாங்குறீங்க சாயங்காலத்துல. போய் தொலைஞ்சானுங்கடி பட்டாடி. நான் திருவண்ணாமலை எப்படி இன்னுமா நீங்க போகல? ஏண்டா கூட என்ன ஆகல? கூட கரண்டி அரையணா. நான் கரண்டி கேட்கலடா. இந்த ரெண்டு கூட என்ன ஆகல? ரெண்டு பட்டாணி சேர்த்து மொத்தம் 5 ரூபாய்ங்க. 5 ரூபாயா? ஆஹா, நல்லா இருக்கணும் மகராஜா. கொண்டா கொண்டா கொண்டா. 2 பேரும் கொண்டா. நாளைக்கு இங்க தானே வருவீங்க? இல்ல, நாளைக்கு வருவோம். சந்தோஷம். தேங்காய் மாங்காய் அதான் விட்டுட்டீங்களா? போங்கடா. நீ ஏன்டா வர்ற? அடப்பாவி, 5 ரூபாய் கொடுத்துட்டு இந்த சுண்டல் வாங்கினியா? உன் பாட்டை விட்டு பணமா? அது போடி பைத்தியக்காரி. இப்ப கூட நம்ம வாங்கலன்னா
கேஸ்ல நவருவாங்க அந்த பசங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த சுண்டலை எல்லாம் வித்துட்டு 10 ரூபாயோட தான் நீ வீட்டுக்கு வரணும். ஆமா. சீரியஸா சுண்டல் சுண்டல். டேய் இந்த 5 ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. அந்த அறிவு இருக்குடா கல்யாணம் பண்ணிக்கலாம். சுண்டல் சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். உனக்கு வேற வேலை இல்லையா? 5 நிமிஷம் உட்கார்ந்து வீட்டுல பேச விட மாட்டேங்கிறீங்க. போய் அங்க எங்கயா போய் சுண்டல்